எங்கே போனாலும் சப்போர்ட் இருந்தாங்க. வீட்டில் ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் தான் மாடு ஜெயிக்கும். இது கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பீங்களா? இது வருங்கால தலைமுறை உங்களை தொடர்ந்து பண்ணுவாங்களா? படிப்பு முக்கியம். படிச்சு முடிச்சுட்டு இதில் வந்து நம்ம இறங்கக்கூடாதுல்ல. படிப்பு வேலையும் பார்த்து வரணும். இது நம்ம ஆடு மாடு கோழிகளை வச்சு பார்க்கணும். இது நட்டம் தானே, மாடு நட்டம் தான். அப்போ வந்து இந்த ரேஸ்ன்றது வந்து ஒரு பேருக்காண்டி ஓட்டுறது. ஆமாம், நம்ம வெரி அடுத்து இப்போ தம்பி வயங்க அண்ணன் பிள்ளைங்களாம் மாடு ரெடி வச்சு மாட்டு ஊரில் வந்து அப்போ பரம்பரையாக வந்து மாடு வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆமாம். அப்போ வந்து உங்கள் அண்ணன் பசங்க வச்சுருக்காங்க, இப்போ அண்ணன் பசங்களோட பசங்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாரும் ஒவ்வொன்றும் அப்படியே தொடர்ந்து வருங்களா? வணக்கம் நண்பர்களே. இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தா தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் வட்டம் துரசாமரத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பிரபல ஓட்டாளி சின்ன கவுண்டர் கொட்டத்துக்கு வந்திருக்கோம். இங்கே யார் இருக்கான்னா நம்ம தமிழரசன் பிரபல ஓட்டாளி சின்ன கவுண்டர் மகன் இருக்காப்புல. அவர்கிட்ட வந்து நம்ம இந்த பந்தயத்தில் எப்படி வந்தீங்க, இந்த சின்ன வயசில் உங்களுக்கு எவ்வளோ எப்படி இவ்வளோ ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை நம்ம கேட்க போகிறோம். அந்த மாட்டு மேலே எவ்வளோ பிரியம் வந்துச்சு என்ன, வாங்க அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் தமிழரசன், சொல்லுங்கள், இந்த பந்தயத்தோட உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்துச்சு? சித்தப்பா தான் சின்ன கவுண்டரு. அவர்கிட்ட மாடு அப்பப்போ பூட்டிச்சு போகும்போது நம்ம கூட போவோம், ரேஸ் போவோம். நம்ம சின்ன பிள்ளைய வந்து அவங்களோட இருக்கனால ஒரு மாடு ஒன்று வாங்கினோம். யார்கிட்ட வாங்கினோம்னா துத்தினத்தம் முத்துமா மாட்டை மாடு வாங்கினோம், ஒரு மயில மாடு வாங்கிட்டோம். அவருக்கால பார்க்க முடியல, மாப்பிள்ளை நான் ஃபாரின் போகிறேன் அப்படின்ட்டு வேணாம் எடுத்துக்க மாப்பிள்ள அப்படின்னாலும் சரி வாங்கினோம். வாங்கி சித்தப்பாட்டை விட்டு தான் நம்ம வீட்டில் ஏற்கனவே ஆடு மாடுகளுக்கு முதல் இருந்துச்சு, அப்பா காலத்தில் இருந்துச்சு. சரி. இப்போ ஊடால நிப்பாட்டிருந்தாங்க. சரி. வீட்டுக்கு தெரியாமல் மாடு வாங்கி அவர்கிட்ட கொடுத்தோம். அதுலேருந்து மாடு ஓகே. இப்போ அந்த மாடு வாங்கினீங்களே, அந்த மாடு வாங்கி எத்தனை வருஷம் கழிச்சு மாலை கட்டுச்சு, உங்களுக்கு எப்போ பேர் எடுத்து கொடுத்துச்சு? இப்போ அந்த மாடு எங்கே இருக்குது? 3 வருஷமா மாலையை கட்டலை. ஓட்டப்பிரார் ஒரு பந்தயத்தில் கொண்டு போய் மாடு ஓட்டினோம். அன்னைக்கு சீட்டு 18வது சீட்டு. மாடு கொடிக்கு முன்னாடி எல்லைக்கு 4வது வந்துச்சு. அன்னைக்கு தான் மாடு இப்போ எங்கே இருக்குது? யாரு வித்துட்டீங்களா? இருக்கா மாடு? இறந்து போனார்ல செய்யணும் அக்கினிமுரான். பரபல மாட்டு பந்தயக்காரர். அவருக்கு மாடு கொடுத்தோம். அவர் வந்து கேட்டாப்புல, அமேசான் வந்து கேட்டாப்புல, மாடு கொடுத்தோம். அவருக்கு போய் நல்லா தான் மாடு ஓடிட்டு இருந்துச்சு. அவர் நல்ல மனுஷன். இப்போ ரீசெண்டாக இப்போ 10 நாள் மாடி இறந்து போயிட்டாப்புல. சரி. உங்கள் ஊரில் வேற பின்னோட்டி யார் இருக்கா? பிரபல பின்னோட்டி நல்லா தம்பி பாலா இருக்காப்புல, தம்பி ராசு இருக்காப்புல. தம்பி வந்து நல்ல மாடை ரெடிக்காரு. இப்போ வந்து உங்கள் ஊரில் சின்ன கவுண்டர் மட்டும் தான் மாடு வச்சுருக்காரா, இல்லை வேற நிறைய பந்த உங்கள் ஊர் நிறைய பேர் இளவட்ட பசங்க இதே மாதிரி இருக்கீங்களா? 4 ரூம் இல்லை 4 பேர் வச்சுருக்கீங்க. யார் வச்சுருக்கீங்க? சித்தப்பா சின்ன கவுண்டர் வச்சிருக்காரு, நான் வச்சிருக்கேன், தம்பி ராசு வச்சிருக்கான், தம்பி குமார் வச்சிருக்கான், அண்ணன் ஒருத்தர் பின்னாடி கமல்னு ஒரு அண்ணன், அவனுக்கு பிரபல ஓட்டாளி மூக்கியாசாரி, அவங்க நல்ல ஓட்டாளி, மாடு நல்லா வச்சிருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் பாரம்பரியமாக வந்து இந்த ரேஸு ரேக்லாவில் வந்து நீங்கள் ஆர்வத்தை காட்டுறீங்க. வருங்கால தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நாட்டினங்கள் மாடு நல்லா இருக்கணும். இதில் எல்லாம் ஒரு வீர விளையாட்டு மாதிரி எல்லாம் நல்லா ஆர்வமாக கொண்டாடணும். இப்போ இந்த மாடுலாம் வாங்குறீங்களா, இது வாங்கும் போதே வந்து இந்த மாடு ரேக்லாக்குன்னு வாங்குவீங்களா, இல்லை வாங்கி நீங்கள் ரெடி பண்ணுவீங்களா? அந்த கண்டுகளை வாங்குவோம். 10 கண்டு 20 கண்டு கடையில் இருக்கும், பிடிச்ச கண்டில் வாங்குவோம். வாங்கி வண்டி போட்டுவோம். நம்ம ஓடுற மாடு ஓடுறதுக்கும் மற்ற மாடுக ஜல்லிக்கட்டுக்கு முன்னால் ஆறு பாயிர மாடுக ஜல்லிக்கட்டுக்கு அரைக்கட்டாக கொடுத்துருவோம். அடுத்து வந்து நம்ம இப்போ யார்கிட்ட கேட்க போகிறோம்னா, நம்ம சின்ன கவுண்டரோட மருமகன் ராசு. இவரும் ஒரு பந்தயக்காரர் தான். இவர்கிட்டையும் மாடு இருக்குது. இவரும் நல்ல ஒரு அருமையான மாடுகள் வச்சுருக்கிறது தான். இவர்கிட்டையும் மாலை கட்டின சின்ன கண்டுகள்லேருந்து மாலை கட்டின மாடு இருக்குது. மாமா மாடு வீடு விரட்டிக்கிட்டு இருப்பார். அப்போ மாமாட்ட 2017 செம்புத்தாமோட ஒரு மயிலக்காலையம் ஒன்று ஓடிச்சு. கடலாடி பந்தயெல்லாம் நல்லா. ஆமாம். அப்போ எங்கே போனாலும் வரிசையாக மாலை கட்டிட்டு எங்கேனாலும் போனோம். அப்போலேருந்து தான் அந்த மாடு பின்னாடி வாங்கணும் செய்யணும், நம்மளும் மாடு மாமா வேற வழி விடக்கூடாது, பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் மாடு வாங்கி விரட்டிக்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட கண்டு இருக்கா? உங்ககிட்ட எத்தனை மாலை கட்டியிருக்கு? நம்மகிட்டையும் கண்டு இருக்குண்ணே. முத நம்ம தமிழனை தான் நம்ம கண்டுகளை ஓட்டுவாப்புல. இப்போ 2023 மாலை கட்டுது என் கண்டு. அப்போ தான் நானும் சின்ன பையன் தான், எனக்கும் கண்டுகள்லேருந்து வாங்கி விரட்டணும்னு ஆசையிலேருந்து மாமா பேரில் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி மாமா பேரில் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். என்ன பேரில் ஓடும்? அவர் சின்ன கவுண்டர் பேரில் தாங்க ஓடும். ஆமாம். எல்லாமே எங்கள் ஊர் மாடு பூரா சின்ன கவுண்டர் பேர் தான் ஓடும். சின்ன கவுண்டர்னா வந்து துரசாமரத்துக்கு ஒரு ஆமாம் அடையாளம் மாதிரி. ஆமாம். அப்போ எங்கள் மாடு நாங்களும் ஒரு 2 மாடு வச்சு விற்று ஒரு சவளக்கண்டு மயிலக்கண்டு எல்லாம் தெரியும். அந்த சவளக்கண்டு கொடுத்தாச்சு. இப்போ மயிலக்கண்டு கிடக்கு. அறந்தாங்க கொடுத்துருக்குண்ணே. சரி.
அவன் 2000 போனதுக்கு பேர் எடுத்து கொடுத்து. ஆமாம் ஆமாம் 20 வந்து ஓடி இருக்கேன், 18 வந்து என் சீட் எடுத்துக்கு ரெண்டும். ஆமாம், அப்போ தேஞ்சிட்டுலாம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், இன்னும் மைல் கூட்டி ஓட்டணும்ல. ஆமாம், ஓட்டாளி வந்து உங்களுக்கு தமிழரசன் மட்டும் தான் ஓட்டுவாரா இல்லை? இல்லை சூரப்பண்ண ஓட்டிருக்காப்புல, கருத்துரண்ண ஓட்டிருக்காப்புல, பாண்டியண்ண ஓட்டிருக்காப்புல, எல்லா ஓட்டாலையும் ஓட்டிருக்காங்க. ஆமாம் 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 ஓட்டிருக்காங்க. 2023 தான் மாலை கட்டுது முத அதுலேருந்து இன்னும் கண்டு நலையில. ஆமாம், இப்பயும் இருக்குண்ணே, இப்போ 2 கண்டு இருக்கு, வாங்கி வச்சிருக்கு. இல்லை சொல்ல மாட்டாங்க, என்னவும் சொல்ல மாட்டாங்க, என் வீட்டில் என்ன வேற போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. எங்கே வேணாலும் போயிட்டு வா. ஆமாம் ஆமாம், எங்கே வேணாலும் போயிட்டு வா, நல்லபடியாக செஞ்சுட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தாய் சப்போர்ட். ஆமாம், எங்கே வேணாலும் சப்போர்ட் இருந்தாங்க, வீட்டில் ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் தான் மாடு ஜெயிக்கும். ஆமாம், இப்போ வந்து கண்டுகளை விரட்டி நாட்டு மாடுகள் அணியாமல் பார்த்து. ஆமாம், அதான் அணியாமல் பார்த்துக்கிறீங்க. இப்போ அந்த பந்தயத்துக்கு போகிறீங்கல்ல, அந்த பொட்டலில் பந்தய பொட்டலில் போயிட்டு உங்களுக்கு அதில் நடந்த சுவாரஸ்யமானதை சொல்லுங்கள் பார்க்கலாம். மைக்கில் அந்த பேர் சொல்லும்போது நல்லா இருக்கும். மாடு முன்னாடி ரெண்டாவது வந்தால் மாடு நல்லா இருக்கும். அதுக்கு தான் எல்லாம் ஆசைப்பட்டு ரேஸு கொண்டு போகிறாங்க. ஒரு பரிசுக்காக 5000 2000 அதெல்லாம் வீட்டுக்கு கூட மிச்சம் இருக்காது. மாடு ஓட்டணும், நம்ம பேர் வரணும், அவ்வளோதான். உங்களுக்கு பந்தயத்தில் நடந்த சுவாரஸ்யமான விஷயம், இந்த ஒரு பந்தயம் எனக்கு நல்லா இருந்துச்சு, இந்த ஒரு பந்தயம் எனக்கு சரியில்லை அப்படின்ற மாதிரி எந்த பந்தயத்தை சொல்லுவீங்க? எந்த ஒரு பந்தயத்தை சொல்லுவீங்க? வெள்ள மாடு இருக்கு. முத நான் பந்தயமே கொண்டு போகிறோம். கொண்டாரம் பாலமுருகன் தம்பி இது, அவர்கிட்ட ஒரு சோளக்குட்டை ஒன்று இருக்குது, அதையும் நம்ம வெள்ளைக்குட்டையும் சேர்த்து முத அது பந்தயமே ஓடலாம். புது கண்டு அன்னைக்கு தான் முத பந்தயம். மொத்தம் 13 வண்டி, நமக்கு 12வது சீட்டு. எந்த ஊர்ல? அந்த மாலப்புறம் விட்ட ஒரு 200 ஒரு பொருளாக மாடு முன்ன விழுந்துச்சு. முன்ன விழுந்து கொடிக்கு முன்ன போனோம். முன்ன வந்துருக்கும்போது கொஞ்சம் பைக் இறங்கிருக்கு, கேமராக்காரங்க கூட விழுந்து பைக்கில் போட்டு மாடு ஏறி காட்டுக்கு ஓடிச்சு. அதில் மாடு ஏற்றி இடுப்பில் தையெல்லாம் போட்டிருக்கு. ஆனால் அது மாடு கொடிக்கு முன்னாடி எல்லைக்கு முன்னாடி. அப்போ மொதல் பந்தயம் எடுத்து அந்த நேரத்தில் உங்களுக்கு உங்களோட எப்படி இருந்துச்சு? உங்களோட மனசு நல்லா தான் இருந்துச்சு. நல்லா நம்ம மாடு நம்ம அவுத்துட்டோம், முத மாடுங்கிற ஒரு பேர் மொத பந்தயம் மொத மாடு அவுத்துட்டோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு இதாக. தொரசாயம்புரத்தில் வந்து உங்களுக்கு வந்து எங்களுக்கு இவர் தான் ரேஸ் எங்களுக்கு தொடங்கி வச்சாரு, எங்களுக்கு ஆர்வம் இவரால் தான் வந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் யார் சொல்லுவீங்க? சின்ன கவுண்டர் தவிர்த்து. முன்னாள் பிரசிடண்ட் சங்கர்ராமன் அவர் தான் வந்து எங்கள் சித்தப்பா தான் சின்ன கவுண்டர். உழவு அடிச்சு செஞ்சுட்டு காட்டுக்கு போக செய்ய மாடு தான் வச்சிருந்தாரு. அவர் தான் கொஞ்சம் முன்னால் வந்து எடுத்து சொல்லி அவர் தான் டெபாசிட் கட்டுவார், செய்வார், எல்லா செலவும் அவர் தான் பண்ணுவார். முன்னாள் பிரசிடண்ட் அவர் கொடுக்க போய் தான் நம்ம இது ஒன்று செய்ய மாடு வரட்ட செய்ய அப்போ ஆரம்பிச்சு விட்டு தான் இது. இந்த கண்டு வளர்த்து நீங்கள் ஓட்டுறீங்கல்ல, இந்த கண்டு ஓட்டும் போதில் இப்போ தட்டாஞ்சிட்டு தேஞ்சிட்டு பூஞ்சிட்டு சின்ன மாடு பெரிய மாடுன்னு இருக்குதுல்ல, இது நீங்கள் வந்து எப்படி அந்த ஓட்டுவீங்க? அதை கணக்கு பண்ணி பல்லு கணக்கு தான் பார்ப்போம். பல்லு கணக்குனா எப்படி? 2 பல்லுலாம் தட்டாஞ்சிட்டு ஓட்டுவோம், 4 பல்லுலாம் தேஞ்சிட்டு ஓட்டுவோம். 4க்கு மேலே பல்லு 6 பல்லு ஆகி போச்சுன்னா பூஞ்சிட்டு நடுமாடு சின்ன மாடு ஓட்டிக்கலாம். மைல் கணக்கு இருக்குது அது மாதிரி. அப்படி தட்டாஞ்சிட்டுக்கு 1.5 3 மைல், தேஞ்சிட்டுக்கு 2 2 4 மைல், பூஞ்சிட்டுக்கு 2 2 5 மைல், சின்ன மாட்டுக்கு 3 3 6 மைல், நடுமாட்டுக்கு பெரிய மாட்டுக்கு 5 5 10 மைல். இப்போ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பீங்களா? இது வருங்கால தலைமுறையில் உங்களை தொடர்ந்து பண்ணுவாங்களா? பண்ணணும். இல்லை உங்கள் பையனுக்கு இதை சொல்லிக் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்போம். உங்கள் பையனுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க, இது பண்ணணும், நாட்டு என்ன மாடுகளை நம்ம காப்பாற்றணும். படிப்பு முக்கியம். படித்து முடிச்சுட்டு உள்ள நம்ம இதில் வந்து நம்ம இறங்கக்கூடாதுல்ல. படிப்பும் வேலையும் பார்த்து வரணும், இது நம்ம ஆடு மாடு கோழிகளை வச்சு பார்த்து வரணும். அப்போ அந்த பசங்களுக்கு உங்க சொல்லிக் கொடுப்பீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. அவங்களே கற்றுக்குவாங்க, எங்களோட இருக்கும்போது அவங்களே கற்றுக்குவாங்க. அந்த ஆர்வன்றது வந்து ஆரம்பத்துல இருந்தே இருக்கு. எங்கள் சித்தப்பாவை பார்த்து நான் பழகினேன், அதை பார்த்து எங்கள் அண்ணன் மகன் போய் குமார் பழகிட்டு இருக்கு. இப்போ அவன் தான் எல்லா மாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரு? நம்ம குமார் தம்பி. மாடு கூட ஒரு 2 மாடு போட்டு அவன் தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். தம்பி புதாளு மாடு வாங்கி கொடுத்து அவன் தான் பார்த்துட்டு இருக்காப்புல. ரேக்லா பாரம்பரியம், நம்மளோட தமிழர் பாரம்பரியம் சொல்லலாம். அப்படின்ற ஒரு பாரம்பரியத்துக்கு நம்ம வந்து கடைபிடிக்கிற துரசாயம்புரம் சின்ன கவுண்டர் மாமா பார்க்க வந்திருக்கோம். அவர் வந்து ரேஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆள். தூத்துக்குடி மாவட்டத்தில் சின்ன கவுண்டர்னா தெரியாத ஆட்களே இருக்காது. மாமாவோட ஆர்வம் எப்படி இருக்குன்னு சொல்லி மாமாட்ட கேட்போம். நம்மளுக்கு ஆர்வம் சின்ன வயசுல 15 வயசுலேருந்து ஆடு மாடு மேய்க்கும் போதுலேருந்து மாடு வரட்டுறோம். மாடு வரட்டுறீங்க. உங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் நீங்கள் மாடு ஓட்டுறீங்களே, எனக்கு இந்த மாடு ரொம்ப பிடிச்சிச்சு, எனக்கு இந்த ஊருக்கு இந்த பந்தயம் வந்து எனக்கு நல்லா இருந்துச்சு, எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்த இவர் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? நான் சின்ன பிள்ளைங்க மாடு வரட்டும் போது முதுகுத்து ராமருக்கு ஒரு காலாண்டு கொடுத்தேன் வீட்டுக்கண்டு. அது சேம்பூர்
கோயில்பட்டி அந்த ஏரியாவில் மாடு சீட்டுக்கு வந்துச்சு. ம் கல்லூரியிலே சீட்டுக்கு வந்துச்சு. ம் அந்த மாடு முதல் கிராமருக்கு வித்த பிறகு ம் அடுத்து மாடு வாங்கினோம். ம் அது ஒரு 2 வண்டி வந்துச்சு. ம் இப்படிலாம் மாடு வந்துச்சு. அடுத்து எங்கள் ஒரு பெர்சன்ட் சங்கராமு ம் முருகன் பேர் விடுகாமல் சின்ன கவுண்டன் பேர் விடுன்னு கொடுத்தாரு. ம் அதே பேர் ஒரு மாடு 26 வந்து ஃபெயிலர் ஆகாமல் விட்ட இடம்லாம் சீட்டுக்கு வந்துச்சு. அப்போ அந்த பேர் இந்த சின்ன கவுண்டரும் பேர் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துறது வந்து உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் டிவி சங்கர்ராம் தான். அப்போ வந்து அவர் வந்து நீங்கள் இந்த நேரத்தில் நினைவு கூறுறீங்களா? என்ன நினைக்கிறீங்க அவரை பற்றி? அவர் எனக்கு பேர் வச்சு மாடு வரட்டுக்கு கூட மாட செப்பாட்டுக்கு செலவுக்கெல்லாம் காசு கொடுப்பாரு செய்வார். நான் வேலை செஞ்சு ஆடு மாடு மேய்ச்சி கஞ்சி குடிக்கிறாங்க ஐயா. இப்போ வந்து மாடுனா எனக்கு இந்த மாடு ரொம்ப பிடிக்கும், எனக்கு இந்த மாடு வந்து ரொம்ப பேர் வாங்கி கொடுத்துச்சு இந்த பந்தயத்தில் அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட இருந்த மாடு எந்த மாடு சொல்லுவீங்க? எனக்கு இந்த ஊர் பந்தயம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 3 பந்தயத்தில் ஒரு மாடு 4 லட்ச ரூபாய்க்கு விற்றேன் ஒரு ஜோடி. அதுக்கு பிறகு ஒரு மாடு 26 பந்தயம் ஜெயிச்சிட்டு 30 ரூபாய்க்கு தான் விற்றேன். இப்போ இந்த பந்தயத்தில் வந்து வீழ்ந்தவர் உண்டு வாழ்ந்தவர் உண்டு. ஆமாம், இது நட்டம் தானே மாடு நட்டம் தான். அப்போ வந்து ரேஸுன்றது வந்து ஒரு பேருக்காண்டி ஓட்டுறது. ஆமாம், தமிழ் வெறி. ஆமாம். அதே மாதிரி இந்த மாடுகள் நாட்டு மாடுகள் அழியக்கூடாம ஓட்டணும்னு சொல்லி சொல்றாங்கல்ல. நாங்கள் ரேஸ் வண்டி ஓட்டு போராட்டத்துக்கு கொண்டு போனோம். போராட்டத்துக்கு போனீங்க, எங்க போனீங்க? விளாத்தோளம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. அப்போ அது நம்ம கொரோனா டயத்துல நாட்டு நிப்பாட்டி இருக்கும்போது ஜல்லிக்கட்டு இல்லாத போது எங்க மாட்டை ரேஸ் வண்டி ஓட்டு வர சொன்னாங்க, கொண்டு போனோம். அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த உங்களுக்கு அடுத்த தலைமுறை வருதுல்ல. அடுத்து இப்ப தம்பி வாயங்க அண்ணன் பிள்ளைங்களாம் மாடு ரெடி பண்ணி இந்த மாட்டு இந்த இருக்கு மாடு வச்சிருக்காங்க. அப்போ வந்து உங்க ஊர்ல வந்து ஜோடி 4 ஜோடி வச்சிருக்காங்க. உங்க ஊர்ல வந்து அப்போ பரம்பரையா வந்து மாடு வச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆமா, அப்போ வந்து உங்க அண்ணன் பசங்க வச்சிருக்காங்க, இப்போ அண்ணன் பசங்களோட பசங்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாரும் ஒவ்வொன்றும் அப்படியே தொடர்ந்து வரும்ல. இப்போ வந்து உங்களுக்கு ஓட்டாலாம் யாரை பிடிக்கும்? எங்களுக்கு ஓட்டாளி எங்க சுப்ராஸ் கல்லூரி எங்க மாமனார் தான். மாமனார். ஆமா, அவர் ஓட்டாளி, நான் பின்ன ஓட்டி. இப்போ வரைக்கும் அவர் தான் உங்களுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் தான் ஓட்டுறாரு. இப்போ பையங்க தலையெடுத்த பிறகு அண்ணன் பையன் ஓட்டுறான். பேரு தமிழரசன். குட்டி பாலானு நம்ம ஊர் பையன் தான் பின்னு ஓட்டி ஓட்டுறான். பையன் திறமையான பசங்க. ஆமா, பையங்கள்லாம் நல்லா திறமை எல்லா பையனும். இப்போ இந்த மாடு ரெடி பண்றீங்கல்ல, இந்த மாடு ரெடி பண்றதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் எவ்வளவு செலவாகும்? இந்த பந்தய பட்டலுக்கு போனால் எனக்கு இவ்வளோ செலவாகும், நான் இந்த இதுக்காண்டி தான் ஓட்டுறேன், நேமுக்காண்டி ஓட்டுறேன், இல்லைனாக்கா நான் சம்பாத்தியம் பண்ணுறதுக்காண்டி ஓட்டுறேன்னு நீங்கள் எதை சொல்லுவீங்க? நாங்கள் ஒரு எல்லாரும் வந்து ஓட்டுறோம். எல்லாரும் வந்து வெளியே இருந்து சொல்கிறாங்க ரேஸ் மாடு வச்சிருக்கலாம், வசதியானதான் தான் ரேஸ் மாடு வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் அதுக்கு என்ன கருத்து சொல்ல விரும்புறீங்க? ரேஸ் மாடு வச்சுமா ஏக்கர் கணக்காக விற்க வேண்டியதான். அதில் ஒரு மிச்சமும் கிடையாது. 2 வந்து 3 வந்து சீட்டுக்கு வந்து ஒரு பொருத்தமாக கேட்டால் விற்றா காசு கிடைக்கும். நம்ம அதே மாடு வேணும்னு வச்சுக்கிறதுனா நட்டம் தான் வரும். நட்டம் தான். ஆமாம். அப்போ அந்த பந்தய பொட்டல்ன்றது வந்து தாண்டி ஒரு ஆர்வம் தான். ஆர்வம். இப்போ நம்ம 50 ரூபாய்க்கு மாடு வாங்குறோம். ஒரு 4 வந்து சீட்டுக்கு வந்துச்சுன்னா 2 லட்ச ரூபாய்க்கு கேட்கானா 1.5 லட்ச ரூபாய் மிச்சம். நம்ம விற்க மாட்டோம். அதை ஒரு பந்தயத்துக்கு பொட்டலுக்கு போனால் 15,000 ரூபாய் செலவாயிடும் மாடு தயார் பண்ணி போய் வர. இதுதான் கணக்கு. 15,000 ரூபாய் சேச்சுனா தான் போச்சு. தோத்துச்சுன்னா 15,000 10 பந்தயம் போனால் 75,000 ரூபாய் நட்டமாயிரும். அப்போ ஏக்கரத்தான் விற்கணும். அப்படிங்கும் போது வந்து ஒரு பேருக்காண்டி ஓட்டுறீங்க. தமிழர் பாரம்பரியத்தை விட்டுக்க கூடாது, நாட்டு மாடு அழியக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால நீங்க வந்து இந்த பந்தயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்ப இந்த தைப்பொங்கல்ன்றது தாண்டி உங்களுக்கு அந்த மாடு நாளைக்கு கூட எங்க மாடு ஓட போகுது. எந்த ஊர்ல? பரலட்சியில. அப்போ வந்து உங்க அந்த வெற்றி பெறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். உங்க மாடு வந்து வெற்றி பெறதுக்கு உங்களோட பேர் வந்து நிலைச்சு நிற்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள்.